அந்த காலத்தில் ராணிங்களுக்கு துணிங்க தச்சிருக்காங்க. இப்பயுமே மேவாட் ட்ரஸ்ட்டில் அந்த மாதிரி துணிங்க தச்சு சேல் பண்ணுறாங்க. வின்டர் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ராணி பத்மாவதி வின்டர் காலத்தில் இங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே சூரிய வெளிச்சம் அதிகமாக வரும். ஒருவேளை சூரிய வெளிச்சம் வராத சமயத்தில் இந்த கோட்டைக்குள்ளே அவங்க நிறையவே தங்கம் வச்சுருந்துருக்காங்க. அந்த இதுலேருந்து வரக்கூடிய ஒளியை சூரிய ஒளியாக நினச்சி அவங்க கும்பிடுவாங்களாம். இது ராணி பத்மாவதியோட வின்டர் பேலஸ். வின்டர் டைமில் 8 மாதம் அவங்க இங்கே தான் இருப்பாங்களாம். இதுக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் சம்மர் பேலஸ்ன்னு இன்னொன்று இருக்குது. இதுதான் வின்டர் பேலஸ். 8 மாதம் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் டைரெக்டாக வரத்துக்காக ரொம்பவே ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. இது பராமரிப்பு இல்லாததுனால அங்கங்கே உடஞ்சி இருக்குங்க. இதுதான் அந்த சம்மர் பேலஸ். இதுக்குள்ளே தான் எந்த பண்டிகைகள் நடந்தாலும் என்ன ஃபெஸ்டிவல்ஸ்னாலுமே இதுக்குள்ளே தான் மொத்த மக்களுமே சேர்ந்து கொண்டாடுவாங்க. இந்த ஊரில் ஃபேமஸாக சொல்கிற அந்த கூமர் டான்ஸும் இங்கே தான் நடக்கும். ராணி அந்த டான்ஸை ஆடும்போது வேறு எந்த ஜென்ஸுமே உள்ளே இருக்கக்கூடாது, ராஜாவை தவிர. ஏன் மஞ்சுவல் பாய்ஸ்னா கீழே விட்டுறதுக்கா? இங்கேருந்து அடுத்து போன இடம் சம்மர் பேலஸ். இந்த சம்மர் பேலஸ்க்கு போகிற வழியில் ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது. அக்பர் ஜோதாவை கல்யாணம் பண்ணப்போ ஜோதா அவங்க கல்ச்சரில் தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு கட்டப்பட்டு கொடுத்த கோயில் தான் இந்த கிருஷ்ணர் கோயிலுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் ஒடிசாவில் இருக்க பூரி ஜெகநாத் கோயில் இருக்குல்ல, அதே மாதிரி பேட்டர்னில் தான் இந்த கோயிலை கட்டினதாக சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலௌடு இல்லைங்க. எடுத்தாலும் சாமியோட ஃபோட்டோஸ் தெரியாதுன்னு சொன்னாங்க. இந்த கோயில் வெளியில் அந்த பண்ணியிருக்க சிற்பங்கள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாமியோட ஃபோட்டோ எடுத்தாலுமே தெரியாதுன்னு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து